இப்போ ட்ரஸ்ட் வேலெட்டில் இருக்கிற காயின்ஸ் டிஆர்எக்ஸ்னால் ட்ரான் காயின், பிஎன்பி, இந்த மாதிரி நிறைய காயின் இருக்குது. இந்த பிவிசின்னு இருக்குல்ல, தேர்டு ஒன், இதுதான் இந்த காயின். நம்மளோட காயின் என்கிட்ட ஒரு 3 காயின் தான் இருக்குது. பட் அதனோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவே இப்போது நிறைய காயின்ஸ் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ மக்கள் நிறையா உள்ளே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி காயின்ஸை ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது இதனுடைய ரேட் ஏறும். ஆல்ரெடி $10 ஒரு காயின் $10, $12, $1000 மேலே இருந்தது. ஸோ இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. சரியா? ஸோ இப்படி தான் நீங்கள் எடுக்கணும். இதுக்கு வேலெட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே எப்படி வரும்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும். க்ரியேட் நியூ வேலெட்டுன்னு ஆப்ஷன் கேட்கும். ஆட் எக்ஸிஸ்டிங் வேலெட் ரெண்டு இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் தான் பண்ணுறோம். ஸோ க்ரியேட் நியூ வேலெட் கொடுத்துட்டு சீக்ரெட் ஃப்ரேஸ் அதை டச் பண்ணுங்கள், மேலே உள்ளது. அடுத்தது பேக்கப் மேனுவலி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த 3 டிக்கு இங்கே கொடுங்க. இதெல்லாம் வாசிச்சுக்கோங்க. இது சேஃபாக, நான் சொன்னேன் இல்லையா, 12 வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு அனுப்பக்கூடாது, எழுதி பத்திரமா வச்சுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கண்டினியூ கொடுங்க. 12 வேர்ட்ஸ் இப்படி தான் வரும். இதை ஆர்டர் படி டைரியில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலெட்டை இன்னொரு ஃபோனில் எடுக்க முடியாது. சப்போஸ் உங்கள் ஃபோன் ப்ராப்ளம், நீங்கள் வேறு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னாலாம் உங்களுக்கு இந்த 12 வேர்ட்ஸ் நீங்கள் எழுதி வச்சுருந்தா தான் அதை நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதே மாதிரி 12 வேர்ட்ஸை வேறு யாருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. கொடுத்துட்டீங்கனாலும் உங்களுக்கு அவங்க ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தெஃப்ட் ஆகும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டோ எதுவுமே பண்ணவும் கூடாது. இது நான் இதை இப்போ நான் எடுக்கலை, நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இதை பேக்கப் மேனுவலி அதை எழுதி வச்சுட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். வேர்டு 1 என்னன்னு கேட்கும், டச் பண்ணணும். 4 என்னன்னு கேட்கும், டச் பண்ணணும். 7வது வேர்டு நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை பார்த்து டச் பண்ணணும். இங்கே இருக்கும் அந்த வேர்டு. 10வது வேர்டு என்ன அப்படின்னு டச் பண்ணிட்டீங்கன்னா கீழே கன்ஃபார்ம் கேட்கும். அவ்வளோதான், கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா வேலெட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் ட்ரஸ்ட் வேலெட் ஓப்பன் பண்ணக்கூடிய விஷயங்கள். நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறதுனால அதை எடுக்கலை. ஆல்ரெடி நிறையா வேலெட்ஸ் இருக்குது என்கிட்ட. ஸோ நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வேலெட்டுக்கு நீங்கள் நேம் கூட வச்சுக்கலாம். நான் நிறையா வேலெட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். க்ரோட்ரிக்கு நான் பண்ணுற பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே, கிரிப்டோவில் உள்ள எல்லாத்துக்குமே நான் நேம் போட்டு அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். சரியா? ஸோ இது மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் கைடன்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கேன்.